Hello everyone, welcome to Shiksha class. UGC NET June 2026 காமர்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா இப்போ இந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு? இந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் ஒரு யூனிட்ல இருந்தும் எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட தாக்கம் ஏதாவது இருக்கா? ஸோ என்ன கட் ஆஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? ஸோ இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கும், அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறவங்களுக்கும் நம்மளுடைய யுஜிசி நெட் எக்ஸாம் பேட்டர்ன் டிமாண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டு ஸ்டார்ட் வித் நம்ம ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண ஃபீட்பேக் வச்சு தான் இந்த வியூ நான் கொடுக்குறேன், ஓவர் வியூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அப்படியே கேட்டிருந்தாங்க. பொதுவாக யுஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கான்செப்டை ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க. ஆனா இந்த முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே ரொம்ப நேரடியா அதே இது அச்சஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. ஈவன் ஆப்ஷன்ஸ் கூட மாற்றப்படாம இருந்தது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ. ஏன் அப்படின்னா நம்ம சிக்ஷா கிளாஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவா அனலைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் 1 மந்த் கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணினோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் மார்க் டெஸ்ட்டும் தான் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ மார்க் டெஸ்ட் எழுதினோம், ரிவைஸ் பண்ணினோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒவ்வொரு யூனிட் வைஸ் செக்ரிகேட் பண்ணி ஒரு டாபிக் வைஸ் செக்ரிகேட் பண்ணி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கடைசி 30 நாட்கள் 40 நாட்கள் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டுமே ரிவிஷனுக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணினோம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ எல்லாமே அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படியே வந்திருந்தது மேம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த முறை கொஸ்டின் பேப்பர் ரொம்பவும் ஈஸியா இருந்தது. யார் ஒருவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தரவா அனலைஸ் பண்ணியிருந்தாங்களோ, சால்வ் பண்ணி பார்த்துருந்தாங்களோ, அவங்க கண்டிப்பா பேப்பர் 2ல 80+ கொஸ்டின்ஸ் கரெக்டா போட முடியும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கே தெரிஞ்சிடுச்சு யூஜிசி நெட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உடைய தாக்கம் நிறைய இருக்கு. டே பை டே வந்து அந்த தாக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு முறையும் ஒரு மாதிரி இருக்குங்க எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. 2024 டிசம்பர் ஆகட்டும், 2025 ஜூன், 2025 டிசம்பர் இப்போலாம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. அண்ட் அதே மாதிரி கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2026ல டக்குன்னு ஒரு பெரிய மாற்றம். எந்த விதமான கொஸ்டினும் பெரிய அளவுல ப்ராப்ளம் சால்விங் கேட்கல நம்மள்ட்ட. நேரடியான கேள்விகள் இருந்தது. நேரடியான கேள்விகள். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஈஸியா நினைச்சாங்க. டக்குன்னு சால்வ் பண்ண முடிஞ்சது. பெரிய டைம் எடுத்து ரொம்ப லென்த்தியா சால்வ் பண்ற மாதிரி எந்த கொஸ்டினும் கிடையாது. டக்குன்னு ஒரு 1 லைன் கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின். அப்போ கொஸ்டின் பேப்பர் வாஸ் வெரி ஈஸி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே போதும். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். எக்ஸாம் கிளியர் பண்றது மட்டும் இல்ல, கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னா ஓவரால் காமர்ஸோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தது பேப்பர் 2 காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சாயல் அப்படியே இருந்ததுன்னு சொன்னாங்க. நேரடியான கேள்விகள் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த 100 கேள்விகள்ல கடைசி 10 கேள்விகள் வந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அது போக மீதம் இருக்கக்கூடிய 90 கேள்விகள்ல ஒரு 7ல இருந்து 10 கேள்விகளுக்கு உட்பட்டு தான் சில டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்தது. மித்த 80 கேள்விகளும் நேரடியான கேள்விகள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உடைய கேள்விகள் அப்படியே இருந்தது. ஸோ இதுதான் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும். வேர் இஸ் கமிங் டு பேப்பர் 1. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு விதமா தான் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. யாரெல்லாம் டேட்டா இன்டர்பிரேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் நல்லா படிச்சுட்டு போனாங்களோ அவங்களுக்குலாம் அந்த பேப்பர் 1 வாஸ் வெரி ஈஸி. பேப்பர் 1 கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப நேரம் எடுத்து தான் சால்வ் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா டேட்டா இன்டர்பிரேஷனும் ரொம்ப நீளமானதா குடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல குடுத்த அத்தனை கேள்விகளுமே ஆப்ஷன் ஏ, பி, சி, டின்னு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு ஒண்ணு அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில அரேஞ்ச் பண்ணணும். இல்லன்னா டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில அரேஞ்ச் பண்ணணும். இல்லன்னா சீக்வென்ஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். இதுல யாரு உண்மை யாரு பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் பொழுது ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் 5 கொஸ்டின் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல இருந்து இருக்கும். இதுல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கே தனியா நமக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அப்படிதான் அந்த கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஏபிசிடிங்கிற 4 ஆப்ஷனையும் நீங்க தனித்தனியா சால்வ் பண்ணணும். அதற்கப்புறம் அதை வரிசைப்படுத்தணும். இதுல எந்த விதமான கேர்லெஸ் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அப்போ ஓவராலா பார்க்கும்போது பேப்பர் 1ல டேட்டா இன்டர்பிரேஷனும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கும் அந்த பேப்பர் 1 ரொம்ப நீளமான பேப்பரா மாத்திடுச்சு.
யாரெல்லாம் இந்த டிஐயும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களோ அவங்க அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டோட நம்ம இதை விட்டுடக்கூடாது, எக்ஸாம் ஹால் வரைக்கும் வந்துட்டோம், ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அவங்க ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்ம டெஸ்ட் எழுதி கிளாஸ்ல ரிவிஷன் பண்ணியிருப்போம், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை சால்வ் பண்ணி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல ஃபுல் ஸ்கோர் எடுத்தவங்க, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்லயும் ஃபுல் ஸ்கோர் எடுத்தவங்க டாப் மார்க் வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மார்க் வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸை விட முன்னாடி வந்துடும். ஸோ இப்பவும் நம்மளோட ரிசல்ட்டுக்கு பேப்பர் 1 தான் என்னது டிசைடிங் ஃபேக்டர். நம்மளோட ரிசல்ட்டை தீர்மானிக்க கூட முக்கியமான காரணி வந்து பேப்பர் 1 தான். பேப்பர் 1ல டிஐயோ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கோ ரொம்ப சுலபம்னு நினைச்சிட்டு விட்டவங்க, சரியா ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸாம் ஹால்ல தான் நான் போய் பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேப்பர் ரொம்ப சிரமமான பேப்பரா தான் இருந்திருக்கும். ஆனா ஆக்சுவலா ஆவரேஜா சொல்லணும்னா பேப்பர் 1 வாஸ் மாடரேட். சரிங்களா, இட் வாஸ் வெரி மாடரேட். டிஐ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்க தவிர மித்த எல்லாமே ஒன்லைன் கொஸ்டின் தான். அண்ட் ரொம்ப முக்கியமா நீங்க ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா டைம் மேனேஜ் பண்ணி எழுதிட முடியும். ரொம்ப முக்கியமா இந்த முறை ஜூன் 2026ல என்ன மாற்றம் இருந்ததுன்னா, பேப்பர் 1லயும் சரி பேப்பர் 2லயும் சரி ஒரு கொஸ்டின் கூட அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கேட்கவே இல்லை. நாட் ஈவன் அ சிங்கிள் கொஸ்டின். நமக்கே தெரியும் என்டிஏல இருந்து கண்டக்ட் பண்றாங்க நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஒரு முறையும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் ஆகுது, அசர்ஷன் அண்ட் ரீசனிங்லாம் கேட்கறாங்க. ஸோ அதை யோசிச்சு நம்ம போட வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய மார்க்ல வந்து மாற்றம் ஏற்படுது. ஸோ டைம் மேனேஜ் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ ஒரு கொஸ்டின்ல தப்பு பண்ணிட்டோம்னா கூட நம்மளோட மார்க்ல ரிசல்ட்ல அது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசனிங் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான கொஸ்டின் பேட்டர்ன். எக்ஸாம் போற எல்லாருமே அசர்ஷன் அண்ட் ரீசனிங்க்கு கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின், சிம்பிள் சாதாரணமான கொஸ்டின் இல்ல. ஆனா இந்த முறை அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கூட நம்ம எக்ஸாம் பேப்பர்ல கிடையாது. பேப்பர் 1லயும் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கிடையாது, பேப்பர் 2லயும் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் பேட்டர்ன்ல ஒரு பெரிய சேஞ்ச். இந்த முறை நடந்த எக்ஸாம்ல சீக்வன்ஸ் பேஸ் கொஸ்டின் இருந்தது. அண்ட் சீக்வன்ஸ் பேஸ் கொஸ்டின் எல்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டினா, மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட் ரிப்பீட் பண்ணக்கூடிய கொஸ்டினா தான் இருந்தது. ஸோ அங்க எல்லாருமே மார்க் வாங்கிடுவோம். ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் கொஞ்சம் சிரமமா இருந்ததே தவிர மற்றபடி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸும் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருந்தது. மேட்ச் த ஃபாலோயிங் ஈஸியா ஒன்று தெரிஞ்சாலே உங்களால அந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப ஈஸி. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் ரொம்ப நீளமா இருந்ததே தவிர பேப்பர் 1ல கேட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் பேப்பர் 2ல கேட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஜூன் 2026ல நம்ம என்டிஏ கொடுக்குறாங்க. இப்போ இதை காமர்ஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் சேம் பேட்டர்ன், எக்கனாமிக்ஸ்க்கும் சேம் பேட்டர்ன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன், இங்கிலீஷ், மேனேஜ்மெண்ட் உங்க எல்லாருக்குமே இதே பேட்டர்ன் சேஞ்ச் இருக்கும். அதாவது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஈஸியா தான் இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியா தான் இருக்கும். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே டைரக்டா ஒன்லைன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல கேட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு தெரியும். கடைசி 10 கேள்வி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் பேப்பர் 2ல. அதாவது கொஸ்டின் நம்பரை வச்சு சொல்லணும்னா 141வது கேள்வியில இருந்து 150வது கேள்வி வரைக்கும் நமக்கு வந்து அது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ். ஸோ 141ல இருந்து 145 கொஸ்டின் நம்பர். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து பேங்கிங்ல இருந்து கொடுத்திருந்தாங்க 146ல இருந்து 150 வரைக்கும். ஸோ இதுதான் நமக்கு பேப்பர் 2ல கொடுத்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இது ரொம்ப 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 ஈஸியாகத்தான் இருந்தது. புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா பேப்பர் 1ல கேட்டதுமே ஈஸியா நேரடியா இருந்தது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல நீங்க 15 கேள்விகளையும் கரெக்டா போட்டு 30 மதிப்பெண்கள் வாங்கலாம். சோ ஸ்கோரிங் ஏரியா, ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் ஏரியா இந்த முறை. அதனால தான் சொல்றோம் இந்த முறை கட் ஆஃப் வந்து போன தடவை இருந்த கட் ஆஃப் விட இந்த தடவை அதிகமாக தான் வரும் கட் ஆஃப் கண்டிப்பா. என்னதான் பேப்பர் 1 நீங்க மாடரேட்னு சொன்னாலும் பேப்பர் 1ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறவங்க ஷார்ட்கட் வச்சு ஈஸியா போட்டுடுவாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி. அண்ட் கமிங் டு த அதர் யூனிட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ் பண்ணி ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா? ஸோ காமர்ஸ்ல அது எப்படி இருந்ததுன்னா ஸ்கியூனஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்தது. நம்ம எக்ஸாக்டா நம்மளோட மார்க் டெஸ்ட்ல ஸ்கியூனஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தோம். நம்ம யூடியூப்லயுமே அதை தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிளாஸ்லயுமே ஸ்கியூனஸ் பத்தி நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா கர்வ் எப்படி பெல் ஷேப்ல இருக்கும், ஒருவேளை மீன் மீடியன் மோட் வந்து எல்லாமே மீன் இஸ் ஈக்குவல் டு மீடியன்,
மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோட். இது எல்லாமே ஒரே வேல்யூவா இருந்தது, சரிசமமா இருந்ததுன்னா நமக்கு நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன் பெல் ஷேப்டு கர்வ் கிடைக்கும். ஒருவேளை மீன், மீடியன், மோடோட வேல்யூஸ் மாறுபட்டது அப்படின்னா, ஒண்ணு அந்த கர்வ் வந்து பெல் ஷேப்டா அழகா கிடைக்காம வலது பக்கம் சாஞ்சு இருக்கும், இல்ல இடது பக்கம் சாஞ்சு இருக்கும். ஒரு பக்கம் டெயில் வந்து நீட்டிட்டு இருக்கும். ஸோ இத நம்ம ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்கியூனஸ்னு சொல்லுவோம். ஸோ இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மார்க் டெஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணினா இன்னொரு கொஸ்டின் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? நம்ம வந்து லெவல் ஆஃப் மெஷர்மென்ட் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? நாமினல் மெஷர்மென்ட், அப்புறம் வந்து ஆர்டினல், ரேஷியோ, இன்டர்வல் இந்த மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ நான் அந்த லெவல் ஆஃப் மெஷர்மென்ட் சொல்லும்போதே, உங்களுக்கு வேரியபிளோட அத தொடர்பு படுத்தி படிக்கணும்னு சொன்னேன். இப்போ நாமினல் வேரியபிள் இல்லன்னா ஆர்டினல் வேரியபிள் இந்த மாரி கேட்டகரிக்கல் வேரியபிளா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 வேரியபிளும் குவாலிட்டேட்டிவ் மெஷர்மென்ட்டுக்குள்ள தான் வரும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்குள்ள தான் வரும். அப்போ அதுக்கு நீங்க பாராமெட்ரிக் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. இல்ல உங்களோட மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா வந்து இன்டர்வல்லயோ, ரேஷியோலயோ நீங்க மெஷர் பண்ணி எடுக்குறீங்க. அப்போனா குவான்டிடேட்டிவ் வேரியபிளா வரும் அது. அப்போ குவான்டிடேட்டிவ் வேரியபிள்னா, குவான்டிடேட்டிவ் டைப் ஆஃப் மெஷர்மென்ட் தான் நம்ம போக முடியும். விச் இஸ் அகைன் பாராமெட்ரிக் டெஸ்ட். அப்போ யாரெல்லாம் பாராமெட்ரிக் டெஸ்ட், யாரெல்லாம் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்? இந்த கிளாசிஃபிகேஷன் தெளிவா இருந்தா ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் இன்டர்கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம பேசிக் கான்செப்ட்டுமே. கிளாஸ்லயுமே இத தான் பார்ப்போம். ஆனா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஸோ இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து இருந்தது. ஸோ எதெல்லாம் நம்ம கொஸ்டின் ஏரியான்னு பிரிடிக்ட் பண்ணினோமோ, அதுல இருந்து தான் கொஸ்டின் இருந்தது. இப்போ நீங்க ஜெனரலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வேரியபிளையும் எப்படி மெஷர் பண்ண முடியும்னு பார்ப்போம். குவான்டிடேட்டிவான டேட்டாவா, குவாலிட்டேட்டிவான டேட்டாவான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான பாயிண்ட். நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி படிச்சுடுவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலா எடுத்துட்டு பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். பட் வழக்கமா 2025ல ஃபார்முலா பேஸ்டா பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. லைக் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்துட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றது. அப்புறம் வந்துட்டு மீனும், மோடும் குடுத்துட்டு நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றது. இந்த மாரிலாம் சால்வ் பண்ண சொல்லி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து 2025 சாயல்ல இருந்தது. ஸோ அதுவுமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பட் ஜூன் 2026 அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காலாம் கொஸ்டின்ஸ் கேட்காம, ஜஸ்ட் தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தா காமர்ஸ்ல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் காம்படிஷன், பெர்ஃபெக்ட் காம்படிஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருந்தது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதுலயும் அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பத்தி. இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இருக்கும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் விட இம்போர்ட் அதிகமா இருந்ததுன்னா, அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ இது இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்ட்டா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஈவன் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட இத ஆன்சர் பண்ண முடியும். அதே மாரி கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், அப்சல்யூட் அட்வான்டேஜ் இது ரிலேட்டடான கொஸ்டின். தியரியையும், ஆத்தரையும் குடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாரி குடுத்திருந்தாங்க. ஆடம் ஸ்மித், மைக்கேல் போர்ட்டர் இந்த மாரி நெறைய ஆத்தர்ஸ் குடுத்துட்டு, அவங்களோட தியரி எல்லாம் இன்னொரு சைட் குடுத்துட்டு, மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எக்கனாமிக் சைட்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரேட் பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கொஸ்டின் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, கஸ்டம் யூனியன், காமன் மார்க்கெட், எக்கனாமிக் மார்க்கெட் ஸோ இதெல்லாம் வந்து சீக்வென்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. தட் வாஸ் அ ஈஸி கொஸ்டின். அக்கவுண்டிங்ல இருந்து கொஸ்டின் எப்படி வந்ததுன்னா, கரண்ட் ரேஷியோ, பிவி ரேஷியோ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அண்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணி, கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல், மணி மெஷர்மென்ட் பிரின்சிபல் இதுல இருந்தெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்கம் டேக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பாருங்க. டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் எவாஷன்ல இருந்து இருந்தது. செக்ஷன் 92C, செக்ஷன் 194J, 80U, 80C. ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்லாம் கொஸ்டின்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. மோஸ்ட் ரிப்பீட்டட் PYQ தான் இவங்க இந்த முறையும் கேட்டிருக்காங்க. ஸோ பிசினஸ் லா பொறுத்த வரைக்கும் ஐ மீன் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அது பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்பவுமே அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி குவாசி கான்ட்ராக்ட், ப்ராமிசரி நோட் ஸோ இதுல இருந்தெல்லாமும் நமக்கு கொஸ்டின்ஸ் இந்த முறை வந்திருந்தது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி மார்க்கெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதே மாதிரி ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர் அதெல்லாம் இருந்தது. ஜென்ரலா செபி, நபார்டு இதெல்லாம் நம்ம எப்பவுமே படிப்போம் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ஸுமே இருந்தது. ஸோ அதனாலதான் நான் வந்து நமக்கு வந்து பேப்பர் வந்து ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சாயல் நிறைய இருந்தது. சேம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட்டிங் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க்கெட்டிங்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஒலிகோபோலி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல இருந்து இன்னும் நிறைய கான்செப்ட் லைக் நெட்ஃபிளிக்ஸ் ஓரியன்ட் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பார்க்க முடிஞ்சது. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல கேட்டுட்டாங்க. அது தவிரவும் அதோட ஃபீச்சர்ஸ், அப்ஜெக்டிவ், கேஸ்கேடிங் எஃபெக்ட் இப்படித்தான் அதோட கேள்விகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது. டாக்ஸ்ல இருந்து தான் ஜிஎஸ்டி பேஸ்ட் கொஸ்டினும்.
ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும், அக்கவுண்டிங்லையும், ஃபினான்ஸ்லையும், பேங்கிங்லையும், மார்க்கெட்டிங்லையும், இன்கம் டேக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த முறை கேட்ட எக்ஸாம்ஸோடைய ஒரு பெரிய அவுட்லைன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இந்த புரிதல் வேணும். எக்ஸாம் ஹால்ல இருக்கும் பொழுதே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் உங்களால துல்லியமா கணிக்க முடியும். ஆமா, இது வந்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணினோம். இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது நம்ம டெஸ்ட்ல போட்டு பார்த்தோம். ஸோ நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால் போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கவே நல்லா தெளிவா உங்களால பிரிச்சு பார்க்க முடியும். இஃப் யூ ஆர் வெல் மெச்சூர்ட் எனஃப் அண்ட் நல்ல மைண்ட் செட்டோட எக்ஸாம் எழுதினோம்னா. ஒருவேளை ஒரு நார்மல் மைண்ட் செட்டோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதியிருந்தோம்னா கூட, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் we should know what we have done. நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். அப்பதான் we can get to know. ஓகே, இதெல்லாம் படிச்சிருந்தோம், இதெல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற உங்கள பத்தின ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருப்போம். பட் எக்ஸாமோட காமன் பாயிண்ட்டை யாரு ஓவர்வியூ குடுக்குறது? ஸோ அதுதான் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸாமோட ஒரு காமனான ஒரு ஓவர்வியூ. ஸோ ஒரு யூனிட்ல இருந்தும் எப்படியெல்லாம் கேள்வி இருந்தது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட தாக்கம் எப்படி இருந்தது? ஸோ அதனால நம்மளோட கட் ஆஃப்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? எல்லாருக்குமே இந்தியா முழுக்க எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே காமர்ஸ் பேப்பர் வாஸ் வெரி வெரி ஈஸி. இந்த முறை காமர்ஸோட ஜேஆர்எஃப் கட் ஆஃப் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு 200 தாண்டி போயிடும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ நீங்க வந்து பிசி கேட்டகரியில இருந்தாலும் நீங்க வந்து 180 பிளஸ் போட்டாதான் உங்களுக்கு அது சேஃபர் சைட். ஓகே, 160, 170, 160 எல்லாம் உங்க பேப்பர் 2 மட்டுமே 160 எடுத்துருவாங்க. 170, 180க்கு மேல போனாதான் நமக்கு சேஃபர் சைட். ஸோ கட் ஆஃப் வந்து வாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பிவைக்யூ வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு முறையும் நம்ம சொல்லுவோம் ரிவிஷன் முக்கியம். பிவைக்யூ வந்து கண்டிப்பா வந்து ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போங்கன்னு இல்லை. நம்ம என்டையரா லாஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பா பிவைக்யூக்காக மட்டும்தான் நம்ம செலவு பண்றோம். ரிவிஷனுக்காகவும் பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் நம்ம லாஸ்ட் என்டையர் மந்த் ஃபுல்லாவே நம்ம செலவு பண்றோம். ஸோ இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காமனான ஃபீட்பேக். அடுத்த எக்ஸாம் எழுத போறவங்க நீங்க எப்படி ஃபோக்கஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்க இதுல தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் எழுத போறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பேசிக்கான கான்செப்ட்ஸை வந்து முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. எனக்கு இப்படின்னா என்னன்னு தெரியலையே, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி கான்செப்டே எனக்கு என்னன்னு தெரியலையே, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கான்செப்ட்னா அந்த கான்செப்ட்டுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கும். இதுனா இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்ல அந்த கான்செப்டை நமக்கு சொல்ல தெரியணும். இன்னொன்னு, ஒரு கான்செப்ட்டுக்கும் இன்னொரு கான்செப்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியணும். எல்லா கான்செப்டும் ஒரே மாரி இருக்கே! அப்படி சொல்லக்கூடாது. மார்க்கெட்டிங் படிச்சுட்டு எல்லாம் ஒரே மாரி இருக்கே! அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பேரு படிச்சது கிடையாது. ஸோ உங்களோட கான்செப்ட்ல நீங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு கான்செப்ட்டுக்கும் இன்னொரு கான்செப்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன? எக்ஸ்க்ளூசிவா அத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே. ஸோ இந்த மாரி கான்செப்ட்ஸ நீங்க தரோவா படிச்சதுக்கப்புறம், ரிவிஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப ரெகுலராவும், கன்சிஸ்டன்ட்டாவும் இருக்கணும். இப்போ நம்மளோட இந்த யுஜிசி நெட் பிரிப்பரேஷன் ஜர்னி 6 மாசம். நமக்கே தெரியும். 6 மாசத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம் இல்லன்னா, அடுத்த எக்ஸாம்ல நம்ம டக்குன்னு கிளியர் பண்ணி வாங்கிட முடியும். ரிசல்ட் வாங்கிட முடியும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம். இது வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி லெவல்ல நம்ம படிக்கிறோம். நம்மளோட சிலபஸ் வந்து பெரிய கடல் மாதிரி இருக்கு. ஆனாலும் இதுல எப்படி ரிசல்ட் எடுக்குறாங்க? எடுக்குறாங்களே! எல்லாரும் கிளியர் பண்றாங்களே! வருஷம் வருஷம் 6000 பேரு ஜூன் ஜூன் மாத சைக்கிள்ல மட்டும் 6000 பேர்ல இருந்து 8000 பேர் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. அதே மாதிரி தான் டிசம்பர் மாதம் சைக்கிள். ஒரு முறையும் 10 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல 6% பேர் எக்ஸாம் கிளியர் பண்றாங்கன்னா, 6000 பேர் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. ஸோ ஹவ் இஸ் தட் பாசிபிள்? எப்படி இது பாசிபிளா இருக்கும் அப்படின்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டுட் தட் அவங்கலாம் கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றாங்க. கன்சிஸ்டன்டி கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ். ஏன்னா, நம்ம 6 மாசம் படிக்க போறோம்னா, ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் வந்து நம்மளுமே ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கிறோம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா கிளாஸ் வருவாங்க, டெஸ்ட் எழுதுவாங்க, நல்ல புஷ் குடுப்பாங்க. தே வில் பி ஓகே. சரியா? அப்புறம் நடுவுல ஒரு 2 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு எங்கேயோ கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ அவங்க கெரியர் ரிலேட்டடாவோ, இல்ல ஃபேமிலி ரிலேட்டடாவோ எங்கேயோ வந்து அவங்க வந்து ட்ராக் மாறிடுவாங்க. பட் அவங்களோட ரிசல்ட் எப்ப கிடைக்கும்னா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரியலைஸ் ஓகே, எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, 2 மாசம் தான் இருக்கு. வி ஹேவ் டு கம் பேக் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு மித்த எந்த ஒர்க் இருந்தாலும் அதை பின்னாடி தள்ளிட்டு திரும்ப ப்ரையாரிட்டைசேஷன் எக்ஸாம்க்கு கொடுத்து வருவாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ கன்சிஸ்டன்சி இருக்கும் பொழுது தான் அவங்க திரும்ப அந்த ட்ராக்குக்கு வரும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் கிடைக்கும்.
ஏற்கனவே படிச்ச கான்செப்ட்ஸ், இப்ப புதுசா இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம், இன்னும் ஒரு ஒரு சில மாதங்கள்ல எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற அந்த பயம். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் அவங்கள ரிசல்ட்ல நிறுத்திடும். ப்ரொவைடட் நீங்க ஒரு கரெக்ட்டான சோர்ஸோட கனெக்டடா இருந்தீங்கன்னா. இப்போ நெறைய பேர் வந்து நெறைய முறை அந்த எக்ஸாம் படிப்பாங்க. ஆனா, அவங்க படிக்கிற சோர்ஸே தவறா இருக்கும். அதனால அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப தள்ளி போகும். நான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கேன். ஆனா, எனக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னா, நீங்க சூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலோ, இல்ல சோர்ஸோ, மெத்தடோ தப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ, அத நீங்க மாத்தணும். சரியா? ஸோ, கன்சிஸ்டன்ட்டா இல்லாதவங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்றதுலயோ, டெஸ்ட் எழுதுறதுலயோ கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ரிசல்ட் எடுத்துற முடியும். ரொம்ப முக்கியமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அது நான் சொல்லவே தேவையில்ல. நீங்க இவ்ளோ நேரம் பார்த்ததுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட தாக்கம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவராலா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த யுஜிசி நெட் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஆஃபர் பண்றோம். தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன், லைஃப் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஆஃபர் பண்றோம். இந்த எல்லா கோர்சஸுமே லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் தான் நடக்கும். மார்னிங் 5 to 6:30 AM நடக்கும். ஸோ பேப்பர் 1 மார்னிங் 5 to 6:30 AM அண்ட் பேப்பர் 2 ஈவினிங் 7 to 8:30 PMல நடக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைம் கிளாஸஸ் நடக்கிறதுனால, உங்களுக்கு எவ்ரிடே நீங்க மார்னிங் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால, நீங்க என்னதான் பிஸியா இருந்தாலும், உங்களால இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது லைவ் கிளாஸஸா இருக்கிறதுனால, நீங்க ஃபேக்கல்டியோட கனெக்ட் ஆகி இன்ஸ்டன்ட்டா டவுட் சால்வ் பண்ணிக்க முடியும். கூடுதலா உங்களுக்கு ஒரு மென்டாரும் இருப்பாங்க. உங்களுக்கு டவுட் ஏற்படும் நேரம், அவங்களுமே உங்களுக்கு அத சால்வ் பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த எல்லா கிளாஸஸுமே ரெக்கார்டட் லெக்சர்ஸா உங்களுக்கு நம்ம குடுக்குறோம். ஸோ ரெக்கார்டட் லெக்சர்ஸ் எல்லாமே எனி டைம் உங்களுக்கு அக்சஸபிளா இருக்கும். ஸோ நீங்க எப்ப வேணாலும் அத படிச்சுக்கலாம். பிரிண்டட் மெட்டீரியல் வீட்டுக்கு கொரியரா அனுப்பிடுவோம். டாபிக் வைஸ் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்ப்ளீட் ரிவிஷன். ஸோ இது எல்லாம் இருக்கிறதுனால உங்களால ஈஸியா ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ யுஜிசி நெட்க்கு அடுத்து வர டிசம்பர் 2026 எக்ஸாம்ஸ்க்குரிய அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ யுஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்ததை தாண்டியும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு வர ஜூலை 12th நம்ம வெபினார் கண்டக்ட் பண்றோம். ஸோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.